கடவுள் அருள் டிவி நேயர்களே, உங்களை இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 14 மே 2025 இன்று புதன்கிழமை, சித்திரை மாதத்தின் கடைசி நாள் 31 விஸ்வவாசு வருடத்தின் சித்திரை மாதம் 31ஆம் நாள், தேய்பிரை துதியை திதி. வருஷம் ஆரம்பித்து 134 நாள் ஆகிவிட்டது. இன்னும் 231 நாள் கையில் இருக்குது. இன்றைய நாள் புதன்கிழமை மட்டுமல்ல, சுபமுகூர்த்த தினம். துதியை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் இன்றைக்கு நமக்கு சந்திரன் பிரவேசித்திருக்கிறார். நாளின் நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலம் காலை 10:30 11:30 வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை காலை வேளையில். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். மேஷ லக்னத்திலே கடைசி ஹெப்பில் இருக்கக்கூடிய 8 வினாழிகள் சூரியனுடைய இருப்பாக அமைகிறது. இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பதனாலே சந்திராஷ்டமமானது பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதாக மேஷ மற்றும் ரிஷபத்திற்கு இன்றைக்கு ஒரு சந்திராஷ்டம தினம் அப்படின்னே மனத்தில் வைத்துக்கொள்ளலாம். நார்மலாக குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் உண்டு. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும்போது பரிகாரங்களை தேடுவது நமக்கு வழக்கம். அப்படி பரிகாரங்களை தேடும்போது தெய்வத்தை கொண்டு வழிபடுவதனாலே அந்த பரிகாரங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய உண்டு. ராமநாதபுரத்திலே பெரிய மாரியம்மன் கோவிலிலே சென்று வழிபடும்போது குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதனாலே தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனையாக மனதிலே கொள்பவர்கள் ராமநாதபுரத்திலே பெரிய மாரியம்மனை வழிபட்டு அவள் அருளாலே பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான உறவுடன் வாழ வழி செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பார்ப்போம். சூரியன் ரிஷபராசிக்கு போகக்கூடிய ஹெப்பில் இருக்கார். அப்படின்னா மேஷராசியில் அந்த கடைசி எட்ஜில் உட்கார்ந்துருக்கிறார் புதனுடன். மிதுனத்திலே நமக்கு குரு அமர்ந்திருக்கிறார். கடகத்திலே செவ்வாய். கேது பகவான் நமக்கு கன்னியா ராசிக்குள்ளே இருக்கிறார். ராகு சனி சுக்கிரன் மூவரும் மீன ராசிக்குள்ளே இருக்க, இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரமானது விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கிறது. அங்கேருந்து இன்றைக்கி பயணம், சந்திரனின் பயணம் இருக்கிறது. பொதுவாகவே இந்த புதன் அப்படின்னாக்க, புதன் அப்படின்னா பொன் கிடைக்கா அப்படின்னா, பொண்ணை விட உசந்தது எதுன்னா புதன் சொல்லுவாங்க. ஆயுஷ்மானு பவ சௌமிய அப்படின்னு நார்மலாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லும். ஆயுஷ்மான ஹோமம், பவ கரணம், சௌமியம் அப்படிங்கிறது புதன். இந்த மூன்றும் சேர்ந்தது போல் வாழ்க்கையிலே சுபிட்சம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுனால புதனுடைய தன்மை புரிந்திருக்கும். அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களையெல்லாம் இன்றைக்கி வாங்கினா ரொம்ப நல்லது. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால காது குத்துறது, உபநயனம் பண்ணுறது, நல்ல ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு நல்ல நாள், பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நல்ல நாள், வாகனம் ஏற்பதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, வாசக்கால் வைக்கிறதுக்கு, எதையான பிரதிஷ்டை பண்ணணும்னா இன்றைக்கி பண்ணுறதுக்கு, கடன் வாங்கிறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள். இன்றைய நாளிலே
துதியை திதி அப்படின்னு இரண்டாவது திதி. நார்மலாக இந்த துதியை திதி வந்து விவாகம், யாத்திரை, ஏதாவது பிரதிஷ்டை பண்ணுறது, ஆபரணங்களை செய்வது, அழிச்சிட்டு புதுசாக பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அரசு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இன்றைக்கி தொடங்கலாம். தனுசு மீன ராசிக்காரங்க மட்டும் திதி சூன்யம் இருப்பதனால கொஞ்சம் அம்பிகையை வழிபட்ட பிறகு செய்வது நல்லது. இன்றைய நாளிலே தைத்துளை கரணம். தைத்துளை கரணம் அப்படின்னா உடனே நமக்கு ஜேஷ்டா தேவி மனசில் வந்துடணும், ரங்கநாத பெருமாள் மனசில் வந்துடணும், அதே மாதிரி ஸ்ரீதேவி மகாலட்சுமியும் மனதில் வந்துடணும். அனைத்து விதமான செல்வ வளங்களை பெற்றுத்தருவதற்கான நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே பரிகம் யோகம் அப்படின்னா, பரிகம்னா விவாதம் செய்வது, யுத்தம், சண்டை போடுறது, துஷ்ட காரியங்கள்லாம் செய்கிறது இன்றைக்கி இந்த பரிக நோகத்தில் விஷயம். அதனால் சில இந்த பரிக நோகத்தில் இருக்கும்போது சுப காரியங்களை விளக்குவது அப்படிங்கிற முகூர்த்தம் கரெக்டாக குறிக்கும் போது இதை பார்த்து குறிக்கணும். இந்த நாளிலே இருக்கக்கூடிய சுபிட்சமான விஷயங்களை பார்த்தோம். மேலும் நாம் பார்க்க இருப்பது ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்களுக்கு குடும்பத்திலே உறவினர் வருகையும் அவர்களாலே சுப செலவுகளும் ஏற்படுவதற்கு இன்றைய நாள் காத்திருக்கிறது. பண வரவு செலவுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிடும். கணவன் மனைவிக்குள்ளர சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அந்யோன்யம் குறையாது. பொறுமை என்பது முக்கியமான ஒரு அணிகலனாக எடுத்துக்கொள்ளுங்கள். வரவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், செலவு கைமிண்டாத அளவுக்கு இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக பார்த்துக்கலாம். நன்மை தீமை கொண்ட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இரண்டு பக்கமும் காயின் இருக்க மாதிரியே நமக்கு நன்மை தீமை கொண்ட வாழ்க்கையாக இருப்பதனாலே லாபம் பெருத்தாக இருக்கும். வாழ்க்கையில் புகழை நோக்கி போவதற்கு தான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில் வழக்கம். அப்படி உங்கள் எண்ண ஓட்டமானது புகழின் தன்மையை, கீர்த்தியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய நாள் இன்று. பொறுப்புகளெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அலைச்சல், அதனால் கொஞ்சம் சுப செலவுகள், செலவு வந்த உடனே சோர்வு, அசதி இதெல்லாம் இருக்கும். பெருசாக சலுகையோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி இல்லை. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விற்பனை அப்படின்னு பார்த்திங்கன்னா லாபம் பெருசாக இருக்கலைனாலும் ஏதோ இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைய நாளிலே கொஞ்சம் மனசு இந்த பக்கம் அந்த பக்கம்னு அலபாயுதேன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அலபாஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. மற்றபடி ஒரு டே ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு மைண்ட் செட்டில் பரவாயில்லைங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன்னு ஈவோடி எண்ட் ஆஃப் த டேயில் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். 3, 5 என்ற இலக்கங்கள் இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், கிருஷ்ண பெருமானை நமக்கு மானசீகமாக நினைத்து அவருடைய வழிகாட்டுதலால் வாழ்க்கை எப்படி கீதையில் சொன்னபடி நடக்கிறதோ அப்படி அந்த கீதோ உபதேசத்தின்படி நமக்கு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நல்ல பலமான நாளாக அமையட்டும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. வாழ்க்கையின் நன்மை, லாபம் இதை பெரிதுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்போம் இல்லையா? இது எதுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் டு ரீச் தி ஈக்விட்டி பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம். என்ஹான்சிங் தி அட்வர்டைஸ்மெண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அட்வர்டைஸ் பண்ண தான் இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். இது பேர் கீர்த்தின்னு பேர். அப்படி கீர்த்தி பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லார்கிட்டையும் அன்பாக பரிவாக இருக்க வேண்டும், பாசத்துடன் இருக்க வேண்டும். டவுன் டு எர்த் பர்சனாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாருடைய இணக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தன்மை. அப்படி பண்ணிங்கன்னா என்ன சார் ஆகும்? இப்படி பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட எல்லாரும் ஈர்ப்பு விசையின் மூலம் உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. ஈர்ப்பு விதி என்ன பண்ணி கொடுக்கும்?
உங்கள்கிட்ட எல்லோரும் ஈர்த்து கொடுக்கும். இந்த மோர் நெட்வொர்க் மோர் பெனிஃபிட், இதுதான் ரூலு. அந்த ரூலை அழகாக அப்ளை பண்ணிவிடுவீங்க. வியாபாரத்துலேயும் விற்பனை கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் இருந்தாலும் இந்த நெட்வொர்க் பேசிஸில் உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் நிறையா இருக்கும். புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணி சேலபிலிட்டி கொண்டு வந்துடுவீங்க. அதனால் ப்ராஃபிட் நிறையா இருக்கும். இதை இனோவேட்டிவ் ஐடியான்னு உங்களை பாராட்டி அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகள் எல்லாமே இந்த புதிய உத்திகளை பயன்படுத்தினால் கிடைக்கக்கூடிய காரணிகளாக அமைகிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மாரி அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. வாழ்க்கையிலே பல விஷயங்களிலும் நல்லவற்றை தேடிச் செல்வது தான் நம்ம வழக்கம். நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணுறது. பாம்பில் கூட நல்ல பாம்புன்னு சொல்கிறோம். அப்படி ஏன் நல்ல பாம்புன்னு சொல்கிறோன்னா, இது வயலில் இருக்கக்கூடிய எலிகளை தின்று உங்கள் விவசாயத்துக்கு பாதுகாப்பனாக இருப்பதனால் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொத்துறதுனால இல்லை, அது தன்னுடைய விஷத்தன்மையை அந்த எலிகளிடம் காட்டுகிறது. நம்ம நடுவில் போகும்போது நம்ம கையில் போடுறோம். அப்படி நல்ல அப்படின்னு கோளறு பதிகத்தில் அனைத்து விதமான கிரகச்சாரங்களையும் நல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அவை நல்ல அப்படி நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தவர் நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் லாபத்தை நோக்கி ஓடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க சார், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதை இருக்குது. அந்த இதில் எனக்கு கோடியே கொடுத்தாலும் சில வேலைகள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்கள் சுக ஊழியர்கள் உங்கள்கிட்ட நல்ல மதிப்புடன் இருக்கிறார்கள். நீங்கள் எதுக்குமே பொறுமையை விடாமல் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்குது. அதனால் நிம்மதி, அதனால் பாராட்டு. உங்கள் வாழ்க்கையிலே சலனமற்ற வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். எந்த விதத்துலையும் பெருசாக நான் டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாதுங்க. நான் உண்டு, நான் வேலை உண்டுன்னு இருப்பேன். என் வேலையே பர்ஃபெக்டாக செய்வேன். என் வேலையில் யாருன்னா நடுவில் உள்ளே வந்தாங்கன்னா சொல்லிவிடுவேன், சார் இது உங்கள் ப்ரிவ்யூ இல்லை, கொஞ்சம் தள்ளிவிடுங்கன்னு சொல்லிவிடுவேன், ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பாயிண்ட் பிளாங்க் ஸ்ட்ரிட் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் கிளியர் மைண்டடாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. இல்லைன்னா விற்பனை மந்தமாக இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மந்தமாக மாறிடும். இன்றைய நாளிலே சுபிட்சங்கள் பல கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனாலே 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களையும் வளத்தையும் நல்ல ஒரு சுகத்தையும் கொடுக்கட்டும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை லாபமாக பெற்றுக்கொள்வது தான் அப்படின்னு தீர்மானமாக ஒரு லைன் வச்சுருக்கீங்க. எனிதிங் அன்பெனிஃபிட் டு மீ, எனக்கு லாபம் இல்லாத எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. நான் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே வருபவர்களுக்கெல்லாம் தூக்கிவிடும் ஏணியாக இருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட ஒரு மனவோ வேறு வழி நடக்கிறது. ஏற்றியதும் குற்றமில்லை, ஏணியிலும் பாவமில்லை, மாற்றி வைத்தது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலை அப்படிங்கிறத அழகாக மனதிலே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே உங்களில் சலனமே இல்லை. எத்தனை நியூ ஹைட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கிறீங்க. எனக்கு நிம்மதியாக இருக்குது சார், நான் என் ரூலில் கரெக்டாக இருக்கிறேன் சார் அப்படிங்கிற கிளியராக இருக்கீங்க. அதனால தான் பெரிய சலுகைகள், உயர்வுகள் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்லை. பொறுப்புகளை நிறைவேற்றணும், கரெக்டாக இருக்கணும். பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்கணும், அது கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் அவங்க வெளிநாடுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்கள செட்டில் பண்ணணும்.
இதனால் கொஞ்சம் கனவு மனைவிக்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறு பரவாயில்லைங்க சார் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம் அப்படின்னு மன நிறைவை தேடி செல்லக்கூடிய மனோநிலையில் இருப்பதனாலே உங்களுக்கு எப்போதும் வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ரீ ரங்கநாத பெருமானை துணை கொண்டு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய மாற்றங்களையும் கட்டுக்கோப்பான வாழ்க்கையில் இருப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தன்மையான வகைகளையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். இது நீடித்து நிலைத்து நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசி அப்படின்னா மேஷத்தில் உச்சமாக இருந்தீங்க. இன்றைக்கு கடைசி நாள் சித்திரை 31. நாளைக்கு கோயிங் டு பி வைகாசிக்கு போயிட போகுது. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் இருந்தவர் இவர். இவ்வளோ நாள் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, அந்த பயம் நீங்கிவிடும். அச்சமோடு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தீங்க. இந்த ஒரு மாதம் பயம் இல்லாமல் கொஞ்சம் தெம்பாகக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கிலேருந்து மாறப்போகுது. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். மற்றவரின் பாராட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிறதுனாலே பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இனிமேல் அமையப்போகிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும், சிலர் வேலை பளுவை கொஞ்சம் பாதுகாத்து அவங்க பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பண வரவுக்கான வாய்ப்புகள் காட்டுறது. வேலைக்கு செல்லும் பெண்களிலே வேலை நிமித்தம் சில வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தங்களும் காட்டுகிறது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், போய் சின்ன சின்ன தேவை இருக்கோ தேவையில்லுமோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும். அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நாள் காட்டுகிறது. இன்றைய நாளிலே 4-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வாழ்க்கையினே முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு சுக்கிரனின் அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க விட்டு போனால் இருந்தாலும் காசு வந்தாலும் நமக்கு போகணும். அதனால் சுக்கிரனின் தன்மையான சக்தி தேவியை வணங்கும்போது நமக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாய் வளத்துடையும் நலத்துடையும் பெற்றுத்தருவ நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எதையுமே கொஞ்சம் அன்பாக, அனுசரணையாக, பரிவாக, பாசமாக பார்த்து அப்படியே எல்லாரோடையும் ஜெல்லாகக்கூடிய மென்டாலிட்டி உள்ளவர். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட மாட்டீங்க. கொஞ்சம் பார்த்து செய்யலாங்க, எதுக்கும் ஒரு அவசரம் வேண்டாங்க அப்படிங்கிறதுல நிதானத்தக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர் நீங்கள். அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய உங்கள் கையில் இருக்குது. அடுத்தவங்க பாராட்டுறது இருக்கட்டுங்க, முதல்ல நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கீங்க. முதல்ல எனக்கு புரியணுங்க, அப்போ தாங்க அடுத்தவனுங்க நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கீங்க. உங்களுக்கு பண வரவுக்கு குறைவில்லாத நாள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எப்போவுமே கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பாதி விஷயம் உங்கள் ஃபேமிலியில் என்னென்னா பொறுப்பு இல்லாமல் போறீங்க, பொறுப்பு இல்லாமல் ஒருத்தர் திட்டிக்கிறீங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ளே இந்த சண்டையே இதுதான். அதனால் சுப செலவுகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களாக இருப்பதனாலே ஒருத்தர் கரெக்டாக பொறுப்பு எடுத்து பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக. ஒரு விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ லாபம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க. அந்த லாபத்தை நோக்கி உங்கள் குதிரை கரெக்டாக ஓடிட்டுருக்கு. சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், பிணக்குகள் இருந்தாலும், விரோதம் இல்லாமல் அதை செய்யும்போது உங்களுக்கு அந்த இலக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளிலே 9-7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும்,
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே காரணகர்த்தா யார் அப்படின்னு சொன்னாக்க, நார்மலாக சொல்லுவோம் மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய சிவ பிரம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்கிறதுல தினமும் காரியங்களை நடத்தி கொடுப்பது விஷ்ணு பகவான். அதனாலே இவரை வணங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாத நாட்களாக உங்களுடைய தேவன் இன்றைக்கி புதனாக இருக்கிறதுனாலையும் எல்லா விதத்திலும் நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளம். வணக்கம் துளாராசி அன்பர்களே. மனதிலே குழப்பங்கள் சலனங்கள் ஏற்படும் போது கண்ணதாசன் சொல்கிறார், உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிடுறார். அப்படி நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பார்த்து ரெக்கன்சைல் பண்ணிவிட்டு அவ்வளோலாம் இல்லைங்க, நம்ம பரவாயில்லைங்க, சுவாமி நல்லா தான் வச்சுருக்கிறாரு, என்னுடைய ஹைட் நல்லா தான் இருக்குது, எனக்கு நிம்மதி தருவதாக இருக்கிறதுன்னு மனதை ரெக்கன்சைல் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த விதமான கஷ்டங்களும் வடிவேல் பாணியில் சொல்லலாம், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறா சார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நன்மை தருவதற்கான வழிகளை எல்லாத்தையுமே அழகாக செஞ்சுக்கிட்டே போகிறீங்க. அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கனி உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல கரெக்டாக இருக்கீங்க. பைபிளில் சொல்லுவோம், அவங்கவுங்க மண்ணாக அவங்கவுங்களுக்கு உண்டுன்னுவாங்க. உங்களுடைய அரிசியிலே உங்கள் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கதோ அது எனக்கு கிடைக்கும் சார், மற்ற எதுவும் கன்ஃபியூஷனே இல்லை அப்படிங்கிற கிளியர் மைண்ட் இருக்கிறதுனால தான் எதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அதுதான் உங்களை பாராட்டணும்னு தோன்றுறது. நான் பிளானட் டு த கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாவில் பார்த்தோம்னா துளாராசி அன்பர்கள் ஈவன் அவங்க ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் அப்படிங்கிற கான்செப்ட் வரையும் யோசிச்சிருவாங்க. ஓய்வு காலத்தில் நான் எப்படி வாழ்க்கையை சுவையாக நடத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலையே பட மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில தடங்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் காமதேனுவை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை, நிவர்த்தி இல்லாத சில அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக அமைந்து இந்த நாளை ஒரு இனிய நாளாய் மாற்றிவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி என்ற இந்த ராசியிலே பலவிதமான மனக்குழப்பங்களை ஒன்றாக வைத்து கொண்டு வெளியில் உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான், வெளுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு வெளியில் சிரிக்கிற போஸை கொடுக்குறீங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மை போஸ்டர் இப்படி தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது உயர்வாக நினச்சிக்கிறாங்க உங்களை. அவருக்கு என்ன சார் சூப்பர் சார் அப்படிங்கிறான், உள்ளே பாரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் உண்மை. வரவு எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க செலவுக்கு மிஞ்சி இருக்குது சார், என்கிட்ட கண்ட்ரோல்லே இல்லை, பாக்கெட்டுக்குள்ளே பைசா போகல சார், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்கக்கூடிய நாள் இருக்குது அப்படின்னா அது இந்த நாளில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளறையே சந்திரன் உட்கார்ந்து நீச்சத்தன்மையை அடைந்து விடுகிறார். ஆப்வியஸ்லி இல்லை, மனோகாரகன் நீச்சலாம் போயிட்டான்னா மன நோய் அப்படின்றது வந்துடும், மனசில் சிக்னஸ் வந்துடும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சிக் ஃபீலிங்கோடு தான் இருக்கீங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் சொன்னீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் சேரிட்டின்னு சொல்லுவோம், தான தர்மங்கள் செய்வது அப்படின்னு சொல்கிறது, அதை கொஞ்சம் செய்யுங்க. இனி மத்தியானம் ஒரு 11:45 நிமிடத்துலேருந்து 12:15 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம்னு பேர். அந்த நேரத்தில் உங்களால் இயன்ற பணத்தையோ இல்லை பொருளையோ யாருக்காவது தானம் கொடுங்கள். அப்படி தானம் கொடுக்கும்போது உங்களுடைய மனநிலை மட்டுமில்லை, வாழ்வின் நிலையும் மாறிவிடும். இது ஒரு நல்ல பரிகாரமாக செய்யலாம். இன்றைய நாளிலே 19 என்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்
காரைக்குடி அம்மன் கொப்புடி அம்மனை வழிபடுவதும் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனாலே வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும். வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. வாழ்க்கையிலே எண்ணங்கள் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எண்ணம் போல் வாழ்வை நீங்களே வகுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கான பைஃபர்கேஷன் உங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ரூல், இந்த ரூல்குள்ளெல்லாம் நான் போவேன், இப்படிலாம் பண்ணால் எனக்கு இன்க்ரீஸ் வரும், இப்படி தான் என் வாழ்க்கை போகும்னு கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் 1 2 3 4ன்னு வரிசையாக வச்சுருக்கீங்க. இந்த சீக்வன்ஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீஸ்டு சீக்வன்ஸாக வச்சுருக்கீங்க. அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்குது. நான் என்ன பண்ணுமோ அதை பிளான் பண்ணிட்டேன், இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், எனக்கு வரட்டும் அப்படிங்கிற அந்த அப்ரிசியேஷனை நோக்கி பார்த்துட்ருக்கீங்க. கிளியராக இருக்குது. வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வரவு நிறைய இருக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி காட்டுது. பணம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவில்லாத நாள் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நம்ம சாதிக்கணும்னு இருப்போம். அதில் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் அமையணும்னு சாதிக்கிறது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இன்றைக்கி தோணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிம்மதியாக தூக்கம் வரல சார், கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் கவலை இருக்குன்னா இன்றைக்கி அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கி தூங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் பொறுமையை மனதில் வைத்து கொள்ளுங்கள். பொறுமையை எக்காரணத்து கொண்டு கைவிடாதிருந்தீர்களால் இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய நாளிலே 7 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வாழ்க்கையின் முக்கிய தேவைகளின் போது நமக்கு யாருன்னா செய்யாத காரியத்தை செய்தவர்களை பிடித்து கொள்வதுன்னு வழக்கம் உண்டு. அப்படி நம்மால் செய்ய முடியாத காரியங்களான அஷ்டசித்தியும் செய்தவர்கள் இந்த ஆஞ்சநேய பெருமாள். அவரை பிடித்து கொண்டால் நமக்கு அத்தனை விதமான வளங்களும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அஷ்டமா சித்திகளை பெற்ற இந்த ஆஞ்சநேய பகவானை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே கவலைகள் தீர்ந்து நல்ல சிறந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வளமும் நலமும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எதிலும் செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மூணுத்தையும் அழகாக வைத்திருக்கிறீங்க. நிம்மதி, என்னுடைய இதில் திருப்தி, என்னுடைய உயரத்துக்கு நான் எப்படி போக வேண்டும் என்ற எண்ணத்தை மாறாட்டம் இல்லாமல் வைத்திருப்பது, இதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கீங்க. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குது. தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை. குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம். ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றவர்களின் பாராட்டுக்கள் ஏங்குவது கிடையாது. எந்த ஒரு போட்டி வைத்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒன்றும் வரவுகளை நனவுகளாக மாற்றி செலவுகளை கனவுகளாக மாற்றிக்கூடக்கூடிய தன்மை கொண்டவர். நன்மை பல உண்டாகக்கூடிய வாழ்க்கையிலே லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டவருக்கு நடுவிலே லாபமும் ஒரு பங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். டாடா ஸ்டீலில் சொல்லுவாள் அட்வர்டைஸ்மெண்ட், we too make steel அப்படின்வான். அந்த மாதிரி நீங்கள் லாபத்தையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு தான் செய்கிறீர்கள். லாபம் மட்டும்தான் நோக்கு அப்படின்னு செய்வதில்லை அப்படிங்கிறது புரிகிறது. அதனாலே வேலை பலுவெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையில், நான் வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல க்ளீனாக இருக்கீங்க. வியாபாரத்தில் அதனால் லாபம் குறைந்தாலும் பரவாயில்ல, கூடுனாலும் பரவாயில்ல, கண்டினியூவாக பண்ணுவேன், நான் என்னுடைய கண்டினியூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியே இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 4 5 என்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும்.
வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நார்மலாக உடம்பு ரொம்ப சோர்ந்து போச்சுன்னா அசந்து போச்சு சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படக்கூடிய நாளாக இது இருக்கிறது. ரொம்ப பெருசாக எனர்ஜி இல்லைனாலும் பைசா ரிலேட்டடில் கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக சேர்ந்துடுது. ஆரோக்கியம்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் சகோதரர்கள் மூலிமா ஏற்படுத்த பிரச்சனைகள் தீங்கும். அலுவலகத்துலேயும் அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் சரியாக போடும். கூடுதல் கவனங்களினாலே பணிகளிலே சிதறாமல் இருக்கக்கூடிய எண்ணத்தை வைத்து கொண்டீர்களா நல்லது. இப்போதைக்கு பெருசாக சலுகைகள்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு எதாவது இடம் மாறுறது அப்படின்னா அந்த இடம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பண வாய்ப்பு நல்லா இருந்ததுனாலே நார்மலாக எல்லாம் தெம்பாயிடுவாங்க. அதனால் பண வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு ஜாஸ்தியாக வந்த உடனே செலவுக்கு வரவு வரலேன்னு வருத்தம் இருக்கும். இன்றைக்கு வரவு வரத்துக்கான வழிகள் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் பெருசாக சலுகைகள் இல்லைனாலும் ஒர்க் பர்டன் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல நாள் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஸ்டோரியாக வருவதற்கு 4-3 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் மகாலட்சுமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் சிறந்த முறையிலே ஒரு நல்ல புதிய பரிமாணத்தை உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய ஏற்படுத்தி கொடுக்கட்டும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. மீனராசி அப்படின்னும் போதே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற போட்டு கொண்டிருக்கிற 2 மீன்கள் ஞாபகம் வந்துவிடும். இந்த 2 மீன்களும் அப்படி வேகமாக ஒன்று கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வரவுகள் என்னென்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மீன் தொட்டி முன்னாடி போய் நின்று பாருங்களேன், அப்படியே நமக்கு எனர்ஜி வரும், புத்துணர்ச்சி வந்துவிடும். அப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், இவர்களுடைய சுறுசுறுப்பு, இவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கு போகிறோம், திருப்தி ஆகிடும். நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார்கள், நல்ல வைப்பு கிரியேட் ஆகும். எப்போவுமே மனசில் கல்மிஷம் இல்லாதவர்களில் இந்த மீனராசியும் ஒருத்தர். அதில் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கும்போது, அனுஷ நட்சத்திரங்கிறது சனீஸ்வரன் நட்சத்திரம். இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறது இன்றைக்கி மீனராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி மீனராசியில் ஒன்று தன்மை பாருங்கள், ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க. நிறைய வேலை செய்யணும், வீடுகள்லாம் சுத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும், வேலை எவ்வளோ கொடுத்தாலும் வேலை செய்யணும், எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ணணும், இப்படிலாம் மைண்டில் போகும். இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வேலை வேலை வேலை, வேறு எதுவும் மைண்டில் இருக்காது. அப்படி தான் இருக்க போகுது. இந்த நாளில் தனுசு அப்படிங்கிற உங்களுடைய உங்கள் குருவோடைய வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கே அனுஷத்துக்கு 2ஆம் இடம். அதனால் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதாரத்தில் தடையில்லாத பொருளாதாரம் வரணும் அப்படின்னாக்க எப்படி இருக்கும்? குருவின் பார்வை வரணும் இல்லைங்களா, தனகாரகனுடைய பார்வை. இது இருக்கிறதுனால பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை இன்றைக்கி நடத்த போகிறீங்க. இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான முக்கிய விஷயங்களிலே டிசைட் பண்ணுற போது கொஞ்சம் அனுபவசாலிகள்கிட்ட கேட்டு செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் விக்னம் இல்லாமல் நன்றாக அமையும் என்ற மனதிலே கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.